ජේසුපීටයි මගේ හිතවත් සහෝදර සහෝදරිය. Praise the Lord என் அன்பான சகோதர சகோதரிகளே. තවත් අලුත් දවසක இன்னும் ஒரு புதிய நாளிலே ඔබව මෙම වීඩියෝ එක මගින් දැකීම සතුටක්. உங்களை இந்த வீடியோவின் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. දෙවියන් වහන්සේ යාප. கர்த்தர் நல்லவர். උන්වහන්සේ අද දවස යහපත් දෙයක් ඔබේ ජීවිතය තුළ කරන්නට ආශාවෙන් බලාගෙන සිටිනවා. இன்றைய நாளிலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான ஒரு காரியத்தை செய்யும்படியாக ஆசையோடு கூட அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். එසේනම් ඒ යහපත් දේ அப்படியானால் அந்த நன்மையான උන්වහන්සේගේ காரியத்தை වචනය තුළින් මේ උදෑසන උන්වහන්සේ ලිදරව් කරන්න යනවා. அவருடைய வார்த்தையின் மூலமாக இந்த காலை நேரத்திலே அவர் வெளிப்படுத்த போகிறார். ශුද්ධ බයිබලයේ பரிசுத்த வேதாகமத்திலே 2 කොරින්ති පොත 2 கொரிந்தியர் புத்தகம் 5 වෙනි පරිච්ඡේදය 5ஆம் அதிகாரம் 18 වෙනි පදය 17வது வசனம் 2 කොරින්ති 2ஆம் 5 වෙනි පරිච්ඡේදය 5ஆம் அதிகாரம் 18 වෙනි පදය 17வது வசனம் මෙසේ පවසනවා. இப்படியாக சொல்லப்படுகிறது. යමෙක් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සිටින්නේ නම් ඔහු අලුත් මැවිල්ලක් කිය පරණ දේ පහව ගියේය මෙන්න සියල්ලම අලුත් වී තිබේ. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. යමෙක් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සිටින්නේ නම් ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ඔහු අලුත් මැවිල්ලක්. அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். මගේ ආදරවන්ත සහෝදර සහෝදරිය, என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய ඔබ நாளிலே යේසුස් වහන්සේව අඳුනාගත්තා වූ කෙනෙක් වෙන්න පුළුවන්. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒருவராய் இருக்கலாம். අද ඔබ යේසුස් වහන්සේව ඔබගේ සිතට පිළිගත්තා වූ කෙනෙක් වෙන්න පුළුවන්. இன்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்ட ஒருவராய் இருக்கலாம். අද ඔබ යේසුස් වහන්සේ කෙරෙහි විශ්වාසය තබාගෙන ජීවත් වෙන්නව කෙනෙක් වෙන්න පුළුවන්. இன்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவ மீது விசுவாசம் வைத்து வாழ்கின்ற ஒருவராய் இருக்கலாம். නමුත් මේ බයිබල් පදය සඳහන් කරනවා இந்த வேதாகம வசனத்தில் சொல்லப்படுகிறது, යමෙක් ஒருவன் ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සිටිනවා නම් கிறிஸ்துவுக்குள் இருந்தால், මම ඔබට කියන්න කැමති நான் சொல்ல விரும்புகிறேன் ඔබ உங்களுக்கு, යේසුස් වහන්සේව අඳුනාගත්තට පසු நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்ததற்கு பின்பு, ඔබ යේසුස් වහන්සේව විශ්වාස කළාට පසු நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததற்கு பின்பு, ඔබගේ ජීවිතය යේසුස් වහන්සේට කැප කළාට පසු உங்களுடைய ஜீவியத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்த பின்பு, ඔබ අද ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ජීවත් වෙන්න ඕනේ. இன்று நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். බයිබලයේ පවසනවා வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, නාමික කිතුණු කෙනෙක් ලෙසට ඔබ ජීවත් වෙන්න එපා. பேர் கிறிஸ்தவனாக கூட நீ வாழ வேண்டாம் என்று. සමහරුන් සිටිනවා சிலர் இருக்கிறார்கள், ඔවුන් නමට කිතුණුවෙක් ලෙසට ජීවත් වෙනවා. பேர் கிறிஸ்தவர்களாக கூட வாழ்வார்கள். එවැනි අයට අපි කියනවා නාමික කිතුණුවන්, அப்படியாப்பட்டவர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் பேர் கிறிஸ்தவர்கள் என்று. ආගමික කිතුණුවන්, மத கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவோம். සාම්ප්‍රදායික කිතුණුවන්. சம்பிரதாய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவோம். බයිබලය පවසනවා வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේව දැන අඳුනාගෙන විශ්වාස කරලා අදවතට පිළිගත්තට පසුව நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு ඔබ ජීවත් වෙන්න ඕනේ ක්‍රිස්තුස් වහන්සේ තුල. நீங்கள் வாழ வேண்டும் கிறிஸ்துவுக்குள். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ජීවත් වෙන්න වූ සෙනගක් අද දෙවියන් වහන්සේ සොයමින් සිටිනවා. இன்று கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றதான ஜனங்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ක්‍රිස්තුස් වහන්සේගේ නම පැලඳගෙන ජීවත් වෙන්න වූ සෙනගක් නොවේ. கிறிஸ்துவின் பேரை வைத்துக்கொண்டு வாழ்கின்றதான ஜனங்களை அல்ல, නාමික ක්‍රිස්තියානි සෙනගක් නොවේ. பேர் கிறிஸ்தவ ஜனங்கள் அல்ல, ආගමික ක්‍රිස්තියානි සෙනගක් නොවේ. மத கிறிஸ்தவர்கள் அல்ல, සාම්ප්‍රදායික ක්‍රිස්තියානි සෙනගක් නොවේ. சம்பிரதாய கிறிஸ்தவர்கள் அல்ல, ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල ජීවත් වෙන්න වූ සෙනගක්. கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ்கின்றதான ஜனங்களை. එවැනි සෙනගක් දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. அப்படியாப்பட்ட ஜனங்களை தேவன் ඒ எதிர்பார்க்கின்றார். සෙනගටයි මෙතන උන්වහන්සේ කතා කරන්නේ. அவர்களுக்கு தான் தேவன் இந்த இடத்தில் பேசுகிறார். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ජීවත් වෙනවා නම් கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ்வீர்களே ஆனால், බයිබලය පවසනවා வேதாகமத்தில் ඔහු சொல்லப்படுகிறது, අලුත් මැවිල්ලක්. அவன் ஒரு புதிய சிருஷ்டியாய் ඔබ இருக்கிறான். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඔබේ ජීවිතය
ඔබ ගත කරනවා නම් நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்களே දෙවියන් වහන්සේ ඉදිරියේ උන්වහන්සේ ඔබව අලුත් මැවිල්ලක් ලෙසටයි බලන්නේ. தேவனுக்குள்ளாக தேவன் உங்களை ஒரு புதிய சிருஷ்டியாகத்தான் பார்க்கின்றார். මේ අලුත් මැවිල්ල තුල இந்த புதிய சிருஷ்டிக்குள் පරණ දේ තිබෙන්න බෑ. பழையவைகள் இருக்கக்கூடாது. එයයි මෙතන සඳහන් වෙන්නේ. அதே தான் இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. පරණ දේ පහව ගියේය. பழையவைகள் ஒளிந்து போயின. එතකොට ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සිටිනා වූ පුද්ගලයා තුල அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற நபருக்குள் පරණ දේවල් පහ වෙලා යන්නට ඕනේ. பழையவைகள் ஒளிந்து போக வேண்டும். මොකක්ද මේ පරණ දේවල් කියලා සඳහන් இந்த කරන්නේ? இடத்தில் சொல்லப்படுகின்ற பழைய காரியங்கள் என்று சொல்லுவது ඔබ என்ன? යේසුස් වහන්සේ තුලට එන්න පළමුවෙන් நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வர முன்பதாக ඔබ තුල තිබුණා වූ පරණ දේවල්, உங்களுக்குள் இருந்த பழைய காரியங்கள், දෙවියන් වහන්සේට අකමැති දේවල්, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், දෙවියන් වහන්සේව දුකටපත් කරන්නා වූ දේවල්, தேவனை துக்கப்படுத்துகிறதான காரியங்கள், දෙවියන් වහන්සේට විරුද්ධ දේවල්, தேவனுக்கு விரோதமான காரியங்கள், පාරම්පරික දේවල්, பாரம்பரிய காரியங்கள், මේ දේවල් ඔබ තුල තිබෙන්න බෑ. இப்படியாப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள் ඒ இருக்கக்கூடாது. පරණ ජීවිතය සම්පූර්ණයෙන්ම ඔබගෙන් පහවී යන්නට ඕන. அந்த பழைய வாழ்க்கை பரிபூரணமாக முழுமையாக உங்களை விட்டு அகன்று போக තවත් வேண்டும். විදියකින් මම කියනවා නම් இன்னும் ஒரு முறையில் நான் ඔබගේ சொல்லுவேன், පරණ මනුෂ්‍යයා உங்களுடைய பழைய மனுஷன் සම්පූර්ණයෙන්ම முழுமையாக ඔබගේ ජීවිතයෙන් உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ඉවත් වෙලා යන්නට ඕන. அகன்று போக வேண்டும். අද සමහරුන් ඉන්නවා. இன்று சிலர் இருக்கிறார்கள், ඔවුන් ක්‍රිස්තියානි සෙනගක් කියලා කියා ගන්නවා. அவர்கள் கிறிஸ்தவ ஜனங்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், ඔවුන් ක්‍රිස්තුස් වහන්සේව විශ්වාස කරනවා කියලා කියා ගන්නවා. அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். සමහරුන් කියා ගන්නවා අපි ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ජීවත් වෙනවා කියලා. சிலர் சொல்லுவார்கள் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றதான ஜனங்கள் නමුත් என்று. පරණ දේවල් තවමත් ඔවුන්ගේ ජීවිතය තුල තිබෙනවා. ஆனாலும் பழைய காரியங்கள் அப்படியே அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கின்றன. මගේ සහෝදර සහෝදරිය, என் சகோதர சகோதரி, මේ බයිබල් පදය අනුව இந்த வேதாகம வசனத்தின் அடிப்படையில் කොහොමද අපි පිළිගන්නේ எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது? එවැනි අය அப்படியாப்பட்ட ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අලුත් මැවිල්ලක් කියලා கிறிஸ்துவுக்குள் அவர்கள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறார்கள் என்று පිළිගන්න බෑ. ஏற்றுக்கொள்ள முடியாது. මොකද බයිබලය පවසනවා ஏனென்றால் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සිටිනවා නම් අලුත් මැවිල්ලක්, அவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பானே ஆனால் அவன் புதிய சிருஷ்டி. පරණ දේවල් පහවී යන්නට ඕනේ. பழையவைகள் ஒளிந்து போக வேண்டும் என்று. පරණ ගති ගුණාංග, பழைய குணாதிசயங்கள், පරණ ස්වභාවයන්, பழைய சுபாவங்கள், වැරදි පරණ පළපුරුදු, தவறான பழக்க வழக்கங்கள், පරණ ජීවිත රටාව, பழைய வாழ்க்கை முறைமைகள், දැන් මේ සියල්ලම ඉවත් වෙලා යන්නට ඕනේ. இவை எல்லாமே அவர்களை விட்டு அகன்று போக යේසුස් வேண்டும். වහන්සේ තුල එන්න කලින් இயேசு கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன் නොයෙකුත් දේවල් ඔබ තුල තිබිලා ඇති. வித்தியாசமான நிறைய காரியங்கள் உங்களுடைய ඔබ வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ලෝකාකාර මිනිස්සෙක් සමානව ජීවත් වෙලා ඇති. நீங்கள் உலக மனுஷர்கள் வாழ்வதை போல நீங்கள் නමුත් வாழ்ந்திருக்கலாம். දැන් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඉන්නවා නම් ஆனாலும் இப்போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்களே ඔබ ஆனால் අලුත් මැවෙන්න. நீங்கள் புதிய சிருஷ்டியாய் ඒ இருக்கிறீர்கள். පරණ දේවල් ඔබ තුල අද තිබෙන්න බෑ. அந்த பழைய காரியங்கள் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. නමුත් තවමත් ඒ දේවල් ඉස්මතු වෙනවා නම් இன்னும் அந்த பழைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வெளிவருமே තවමත් එලිදරව් වෙනවා නම් இன்னும் வெளிவருமே ஆனால் බයිබලය අනුකූලව வேதாகமத்தின் அடிப்படையிலே තවමත් ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේ තුල නැහැ. இன்னும் நீங்கள் கிறிஸ்து දෙවියන් இயேசுவுக்குள் වහන්සේ இல்லை. තුල අලුත් මැවිල්ලක් වෙලා නැහැ. தேவனுக்குள் நீங்கள் புதிய சிருஷ்டியாய் கூட உருவாக்கப்படவில்லை. මගේ සහෝදර සහෝදරිය, என் சகோதர சகோதரிகளே, තවමත් ඔබ තුල තිබෙනා වූ පරණ දේවල් කුමක්ද? இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பழைய காரியங்கள் என்ன? කල්පනා කරලා බලන්න. யோசித்து பாருங்க. ඔබේ ජීවිතය මොහොතක් විමසලා බලන්න. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று சோதித்து பாருங்கள். ඔබේ ජීවිතය ඔබ සෝදිස්සි කරන අවස්ථාවේදී உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சோதித்து அறியும் போது දෙවියන් වහන්සේ ඔබට එළිදරව් කරයි. தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். සුද්ධාත්මයන්න් වහන්සේ ඔබට අඟවයි. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். මගේ දරුවා, என்னுடைய මේ பிள்ளையே, පරණ දේ තවමත් නුඹ තුල තිබෙනවා. இந்த பழைய காரியம் இன்னும் உனக்குள் මේ இருக்கு. පරණ වැරද්ද තවමත් නුඹ කරගෙන இந்த එනවා. பழைய தவறை இன்னும் நீ செய்து මේ පරණ ගති கொண்டிருக்கிறாய். ගුණාංග තවමත් නුඹ තුල තිබෙනවා. பழைய இந்த குணாதிசயம் இன்னும் உனக்குள் ඔබ இருக்கிறது වෙනස් என்று වෙන්නට ඕනේ. நீ மாற வேண்டும். මේ දේවල් ඉවත් කරලා දාන්නට ඕනේ. இந்த காரியங்களை
காரியங்களை உன் வாழ்க்கையில் விட்டு அகற்றி போட வேண்டும். එකක් දැනගන්න. ஒன்றை அறிந்து கொள்ளுங்க. ක්‍රිස්තුස් වහන්සේ ඔබ තුල ආවට පසුව கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் வந்ததுக்கு ඔබ තුල තිබෙනා වූ පරණ දේවල් ඔබම ඉවත් කරගන්නට ඕනේ. உங்களுக்குள் இருக்கிற பழைய காரியங்களை நீங்களே அகற்றி போட வேண்டும். බලාත්කාරයෙන් දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යෙක් තුල තිබෙනා වූ දේවල් ඉවත් කරන්නේ නැහැ. பலவந்தமாக மனுஷனுக்குள்ள காரியங்களை தேவன் அகற்றி போட ඔබ மாட்டார். ඉඩ දෙනවා නම් நீங்கள் இடமளிப்பீர்களே ඔබ ශුද්ධාත්මයන් වහන්සේගෙන් උපකාරය අයදිනවා නම් நீங்கள் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நீங்கள் உதவியை ඔබේ பெற்றுக்கொள்வீர்களே දුර්වලකම උන්වහන්සේට කියා දෙනවා නම් உங்களுடைய பலவீனங்களை அவருக்கு சொல்லுவீர்களே ඒ දේවල් වලින් එළියට එන්න ඔබ කැමති වෙනවා නම් அந்த காரியங்களில் இருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் දෙවියන් முயற்சிப்பீர்களே වහන්සේ ஆனால் ඔබට උදව් කරන්න සූදානම්. தேவன் உங்களுக்கு உதவி செய்ய මේ ஆயத்தமாய் උදෑසන උන්වහන්සේ කියනවා இந்த காலை நேரத்திலே தேவன் சொல்லுகிறார், පරණ දේවල් ඉවත් කරන්න. பழைய காரியங்களை அகற்றி போடு. ඒ දේවල් මාව දුකටපත් කරනවා. அந்த காரியங்கள் என்னை துக்கப்படுத்துகின்றது. මට අකමැති දේවල් සම්පූර්ණයෙන්ම ජීවිතෙන් ඉවත් කරලා දාන්න. எனக்கு பிரியமில்லாத காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் என்று முழுமையாக நீ அகற்றி போடு. පරණ දේවල් ඉවත් වුණාට පසුව பழைய காரியங்கள் அகன்று போனதுக்கு பின்பு සියල්ලම අලුත් විය යුතුයි. எல்லாமே புதிதாக்கப்பட வேண்டும். මොකද ஏனென்றால் ඔබ අලුත් නැවිල්ලක්. நீங்கள் ஒரு புதிய ඔබ சிருஷ்டியாய் දෙවියන් இருக்கிறீர்கள். වහන්සේගේ දරුවෙක්. நீங்கள் தேவனுடைய பிள்ளை. දෙවියන් වහන්සේට ඔබේ ජීවිතය ඔබ කැප කරලා තිබෙනවා. தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு දැන් ඔබ கொடுத்திருக்கிறீர்கள். අලුත් වෙන්නට ඕනේ. இப்ப நீங்கள் புதிதாகப்பட வேண்டும். සියල්ලම අලුත් වෙන්නට ඕනේ. எல்லாமே புதிதாக ඔබේ வேண்டும். ඇසිරීම වෙනස් වෙන්නට ඕනේ. உங்களுடைய நடத்தை மாற வேண்டும். ඔබේ ක්‍රියාවන් වෙනස් වෙන්නට ඕනේ. உங்களுடைய கிரியைகள் மாற வேண்டும். ඔබේ කතා විලාශයන් நீங்கள் கதைக்கிறதான கதை வழக்கங்கள் වෙනස් වෙන්නට மாற ඕනේ. வேண்டும். සමහරක් ක්‍රිස්තියානිස්සනක ඉන්නවා. சில கிறிஸ்தவ ஜனங்கள் இருக்கிறார்கள். ඔවුන් කියනවා அவர்கள் මම சொல்லுவார்கள், ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අවුරුදු ගණනාවක් සිටිනවා. நான் கிறிஸ்துவுக்குள் பல வருடங்களாக இருக்கின்றேன். මම පාරම්පරික කිතුණුවෙක්. நான் பரம்பரையான கிறிஸ்தவன் என்று சொல்லுவார்கள். මගේ තාත්තා මගේ සීයා ඔවුන් පාරම්පරික කිතුණුවන්. என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாத்தா அவர்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். ඒ පරම්පරාවෙන් මම ආවා. அந்த பரம்பரையிலிருந்து நான் வந்தேன். මමත් හොඳ කිතුණු කණුවක්. நானும் நல்ல ஒரு கிறிஸ்தவ தூண் என்று මගේ சொல்லுவார்கள். සහෝදර සහෝදරිය. என் சகோதர சகோதரிகளே, එසේ කියන්නා වූ අයගේ அப்படியாப்பட்டவர்கள் சொல்லுகிறவர்களுடைய ජීවිතේ வாழ்க்கையிலே සමහරක් දේවල් තවම අලුත් වෙලා නැහැ. சில காரியங்கள் இன்னும் புதிதாகி இல்லை. ඔවුන්ගේ කතා විලාසයන් පවා අලුත් වෙලා නැහැ. அவர்களுடைய பேச்சு வழக்கு கூட மாறப்படவில்லை. ඔවුන්ගේ ගති ගුණාංග තවමත් අලුත් වෙලා නැහැ. அவர்களுடைய குணாதிசயங்கள் கூட மாறப்படவில்லை. ඇසිරීම් රටාවන් වෙනස් වෙලා නැහැ. நடத்தைகள் எதுவுமே மாறி இல்லை. තවමත් අර පරණ කිතුණු මිනිස්සෙක් හැටියට වැරදි දේවල් කතා කරමින් වැරදි ගමන් බිමන් යමින් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ තවමත් අර පරණ ජීවිතයක් තමයි ජීවත් වෙන්නේ. பழைய வாழ்க்கை வாழ்வது போல அந்த பழைய காரியங்கள், அந்த நடத்தைகள், கிரியைகள் எல்லாமே அவர்களுடைய வாழ்க்கையில அப்படியாகவே இருக்கின்றன. නෑ ඔබ අලුත් වෙන්න ඕනේ. இல்லை, நீங்கள் முழுமையாக கூட புதிதாக ඔබ අලුත් වෙන්න ඕනේ. நீங்கள் புதிதாக்கப்பட வேண்டும். එයයි බයිබලයේ පවසන්නේ. அதைதான் வேதாகமத்தில் රෝම சொல்லப்படுகிறது. පොත ඔබ කියවලා බැලුවොත් ரோமர் புத்தகத்தை நீங்கள் ரோம வாசித்து புத்த சந்தானம் பார்த்தீர்களேயானால், பண்ணா, ரோமர் புத்தகத்தில் නුඹලා சொல்லப்படுகிறது, මේ ලෝකේ ආකාරයට සමාන වෙන්න එපා. நீங்கள் இந்த உலகத்தை போல ஒத்த வேஷம் தரிக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කුමක්ද? தேவனுடைய சித்தம் என்ன? නුඹලා තේරුම් ගන්න. நீங்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள். උන්වහන්සේ නුඹලාව පිළිගන්න පුළුවන් පරිදි ජීවත් වෙන්න. அவர் உங்களை ஏற்றுக்கொள்கின்ற வண்ணமாக கூட வாழுங்கள் என்று නුඹලාගේ சொல்லுகிறார். මනසත් නුඹලා අලුත් කරගන්න. உங்களுடைய மனதை நீங்கள் புதிதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று. ඔබගේ මනස ඔබ අලුත් කරගන්න. உங்களுடைய மனதை நீங்கள் புதிதாக்கிக் கொள்ள ඔබගේ வேண்டும். හදවත ඔබ අලුත් කරගන්න. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் புதிதாக்கிக் கொள்ள ඔබේ வேண்டும். ශරීරය ලස්සන කරගෙන වැඩක් නෑ. உங்களுடைய சரீரத்தை நீங்கள் அழகுபடுத்திக் கொண்டு பிரயோஜனம் இல்லை. ඒ ලස්සන කරගත්ත ශරීරය දෙවියන් වහන්සේ පිළිගන්නේ නෑ. அந்த அழகுபடுத்திக் கொண்ட சரீரத்தை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. ඔබ අලුත් කරගන්න ඔබේ මනස. நீங்கள் புதிதாக்கிக் கொள்ள வேண்டும் உங்களுடைய இருதயத்தை. ඔබ අලුත් කරගන්න ඔබේ අදවත. நீங்கள் புதிதாக்கிக் கொள்ள வேண்டியது உங்களுடைய இருதயத்தை. දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු. தேவன் எதிர்பார்க்கின்றார். සියල්ලම අලුත් වෙන්නට ඕනේ. எல்லாமே புதிதாகப்பட வேண்டும். එවිට
அப்படி இருக்கும்போது ඔබේ ජීවිතය දැකලා දෙවියන් වහන්සේ සන්තෝෂ වෙයි. உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தேவன் சந்தோஷப்படுவார். උන්වහන්සේගේ ආශිර්වාදය ඔබ කරා ඉබේටම පැමිණේ. அவருடைய ஆசீர்வாதம் தானாகவே உங்களை நோக்கி வரும். බයිබලය අපි දකිනවා. வேதாகமத்தை நாங்கள் ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ கிறிஸ்து இயேசு වතුර බෞතිස්ම අරගෙන தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு උන්වහන්සේ දියෙන් ගොඩට එන විට அவர் தண்ணிலிருந்து வெளியே வரும்போது ශුද්ධාත්මයන් වහන්සේ පරවියෙක් මෙන් උන්වහන්සේ පිටට පැමුණුණා. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவருடைய උන්වහන්සේ මතට පැමුණුණා. அவர் மத்தியில் இறங்கினார் என்று මෙන්න අහසින් අඬක් இதோ வானத்திலிருந்து ஒரு சத்தம், මාගේ ප්‍රේමවන්ත පුත්‍රය என்னுன் பிரியமான மகனே, මොහු කෙරෙහි මම ප්‍රසන්නව සිටිනවා. இவரை குறித்து நான் මගේ பிரியமாயிருக்கிறேன். සිනේවන්ත සහෝදර සහෝදරිය என் அன்பான சகோதர ඔබ අද சகோதரிகளே, ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ජීවත් වෙනවා නම් இன்று நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ඔබ வாழ்வீர்களே, අද අලුත් මැවිල්ලක් ඇටියට සිටිනවා. இன்று நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாய் கூட පරණ இருக்கிறீர்களே, දේවල් ඉවත් කරගත්ත පුද්ගලයෙක් ලෙසට ඔබ සිටිනවා. பழைய காரியங்களை அகற்றிக் கொண்ட ஒரு நபராக நீங்கள் இருக்கிறீர்கள். සියල්ලෙන්ම අලුත් වුණා වූ ජීවිතයක් ඔබ ගත කරනවා. எல்லாவற்றிலும் புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்களே, දෙවියන් වහන්සේ ඔබේ ජීවිතය දැකලා සතුටු වෙයි. தேவன் உங்கள் வாழ்க்கையை பார்த்து ඔබ சந்தோஷப்படுவார். දිහා බලා දෙවියන් වහන්සේ කියයි. உங்களை நோக்கி தேவன் பார்த்து சொல்லுவார், මාගේ ප්‍රේමවන්ත පුත්‍රය என் அன்பான மகனே, මොහු කෙරෙහි මම ප්‍රසන්න වෙයි. இவனை குறித்து நான் சந்தோஷமாய் Hallelujah. பிரியமாயிருக்கிறேன் என்று அல்லேலூயா. කොයිතරම් සතුටක්ද. இந்த அளவு ஒரு சந்தோஷம். දෙවියන් වහන්සේම අපි ගැන සාක්ෂි දෙනවා. தேவனே எங்களை குறித்து சாட்சி අද கொடுப்பாரே. දවසේ දෙවියන් වහන්සේ තීරණයක්. இன்றைய நாளில் கர்த்தருக்கு முன்பதாக ஒரு දෙවියන් தீர்மானம் වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනසේ. தேவன் உங்களை ඔබ ஆசீர்வதிப்பாராக. වෙනුවෙන් මොහොතක් මම යාඥා කරනවා. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். පෙම්බර පියාණනි அன்பின் යේසුස්ගේ නාමයෙන් යාඥා කරනවා. இயேசு கிறிஸ்துவின் මේ நாமத்தினாலே පණිවිඩය ஜெபிக்கிறேன். අසාගෙන නරඹමින් සිටිනවා. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற සියලුම දේවදරුවන් ඔබ වහන්සේට කැප කරනවා. எல்லா தேவ பிள்ளைகளையும் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். දෙවි සමිදානනි தேவ பிதாவே, ඔවුන් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ජීවත් වෙන්න උපකාර කරන්න. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ நீங்கள் உதவி செய்யுங்கள். ක්‍රිස්තියානි නම පැළඳගත්තා වූ අය නොවේ. கிறிஸ்தவ பேரை தரித்துக் கொண்டு வாழ்கின்றவர்கள் පාරම්පරික ක්‍රිස්තියානි සෙනගක් නොවේ. பாரம்பரிய கிறிஸ்தவ ஜனங்கள் அல்ல, ආගමික කිතුණු සෙනගක් නොවේ. மத கிறிஸ்தவர்கள் அல்ல, ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ජීවත් වෙන්නව கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றதான අලුත් මැවිල්ලක් හැටියට සිටින්න. புதிய சிருஷ்டியாய் கூட இருக்கிற එකිනෙකාට උපකාර කරන්න. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கள். තවමත් පරණ දේවල් ජීවිතය තුල තිබෙනවා නම් இன்னும் பழைய காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்குமே ஆனால் දෙවියන් වහන්සේගේ පාමුල தேவனுடைய பாதத்திலே උන්වහන්සේගෙන් උපකාරය ලබාගෙන அவரிடத்திலிருந்து உதவிகளை பெற்றுக்கொண்டு තමන්ගේ පරණ දේවල් අතැරලා දාලා தங்களுடைய பழைய காரியங்களை விட்டுவிட்டு සියල්ලෙන්ම අලුත් වෙලා எல்லாவற்றிலும் புதிதாக ජීවත් වෙන්න வாழ කරුණාව දුන මැන. கிருபையை பெற்றுக் கொடுங்கள். පියාණනි එකිනෙකාට ආශිර්වාද. பிதாவே, ஒவ்வொருவரையும் ඔවුන්ගේ ஆசீர்வதிங்க. පවුල් වලට ආශිර්වාද. அவர்களுடைய குடும்பங்களை නිවැස් ஆசீர்வதிங்க. වලට ආශිර්වාද. வீடுகளை ஆசீர்வதிங்க. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே එකිනෙකාව බාර කරලා යාඥා කරනවා. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. යේසුස් වහන්සේගේම නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். ආමේන්. මගේ සහෝදර සහෝදරිය என் சகோதர சகோதரிகளே, දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනසේ. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.